Good afternoon, students. Today I am going to discussing about hydrocarbon. Okay, wow. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா hydrocarbon பத்தி பார்க்க போறோம். Okay. So அப்ப hydrocarbon means என்ன அப்படின்னா the compounds contains hydrogen and carbon. Okay வா. So அப்போ ஒரு compoundsல வந்து கண்டிப்பா hydrogen and carbon இது ரெண்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா hydrocarbon அப்படின்னு நம்ம சொல்றோம். So அப்ப நம்ம organic compounds contains hydrogen and carbon. That is called as hydrocarbons. Okay. So the hydrocarbons there are two types. One is the aliphatic hydrocarbon. The next one is the aromatic hydrocarbon. So that is aliphatic and aromatic. அப்படினா இப்போ ஒண்ணும் கிடையாது. இந்த alkyl group இருக்கு இல்லையா? அதாவது மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் இதெல்லாம் நம்ம பேசிக்ல பார்த்தோம். அப்ப அந்த பேசிக்ல பார்த்த அந்த alkane அப்படிங்கிறதுல ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிருச்சுனா அதுக்கு பேரு alkyne அப்படிங்க. அதே மாதிரி அல்கீன் அந்த அல்கேன் அதாவது அந்த அல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கும் முக்கியமா அந்த அல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அலிஃபாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்து அரோமேட்டிக் அப்படின்னா ஒன்லி தி மெயின் காம்பவுண்ட் இஸ் பென்சீன் காம்பவுண்ட். ஸோ அப்போ வந்து பென்சீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இந்த அல்கேன் இருக்கக்கூடிய அல்கைன் அல்கீன் அல்கைன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அலிஃபாட்டிக்ல எடுத்துட்டு போயிட்டு so only involved benzene compound அந்த ரிங் இருக்கக்கூடியத மட்டும் அரோமேட்டிக்ல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? சோ அதான் வந்து ஹைட்ரோகார்பன் அப்படிங்கறதுல என்ன பார்க்கணும். so hydrocarbon means the compounds contains only involved hydrogen and carbon hydrogen and carbon is called as hydrocarbon. Okay, there are two types. One is the aliphatic hydrocarbon, the next one is the aromatic hydrocarbon. Aromatic hydrocarbon ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பென்சீன். இப்போ பென்சீன் அப்படினா C6H6 அப்போ வந்து கார்பன் 6 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு. பட் கார்பன் and ஹைட்ரஜன் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? அதனால அது aromatic hydrocarbon ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்துறோம் முடிஞ்சிச்சு. பட் aliphatic கொஞ்சம் நிறைய இருக்கு. அத நம்ம பார்ப்போம். இப்போ aliphatic hydrocarbon அப்படினா there are two types. One is the cyclic, another one is the acyclic. So cyclic அப்படினா ஹைட்ரோகார்பன் வந்து சைக்கிள் அதாவது ரிங் மாதிரி இருந்துச்சு அப்படினா அதாவது ரிங்கா இருக்கும் கண்டிப்பா வந்து அப்ப மினிமம் இப்போ ஒண்ணு இல்ல இந்த பெண்ட்ல ஒரு கார்பன் இருக்கு. ஓகேவா? பாருங்க இந்த கை ஒரு கார்பன் இந்த ஒரு கை கார்பன். ஓகேவா? அப்ப கண்டிப்பா மினிமம் என்ன பண்ணிருக்கணும் அப்படினா இந்த ரெண்டு விரல் நான் என்ன சொல்றேன் ஒரு பாண்டா கன்சிடர் பண்ணிக்கோ. இது ஒரு பாண்ட் இது ஒரு பாண்ட் இந்த பாண்ட் இந்த கார்பனோட லிங்க் ஆயிருக்கு இந்த பாண்ட் இந்த கார்பனோட லிங்க் ஆயிருக்கு. அப்ப இந்த கையை ஒரு கார்பனாவும் இந்த கையை ஒரு கார்பனாவும் எடுத்துக்கோங்க. அப்ப வந்து இது ஒரு கார்பன் இது கார்பன். அப்ப மொத்தம் டோட்டலா மினிமம் நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்கும்? 3 இருந்தா மட்டும் தான் சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஓகேவா? பட் ஆனா அசைக்ளிக் அப்படிங்கிறது வந்து 1 இருந்தாலே அது என்ன? ஓகேவா? 1 2 3 4 எக்ஸெட்ரா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா cyclic compounds minimum number of carbon எவ்வளவு இருக்கணும் அப்படினா 3. ஏன்னா இப்போ ஒரு கார்பன் இருக்கு அப்படினா இன்னொரு கார்பன் ஓகே இது ரெண்டு கார்பன் மட்டும் இருந்துச்சுனா இப்படி இருக்கும். அப்ப அத ரிங்கா போட முடியாது. பட் மூணு கார்பன் இருந்துச்சுனா பாருங்க இது ஒரு ரிங் மாதிரி போடலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளவு இருக்கணும்? 3 கார்பன் இருக்கணும் அப்படினு சொல்லிக்கிறாங்க. சோ எதுக்கு அப்படினா cyclic hydrocarbon பட் அசைக்ளிக் ஒண்ணே ஒண்ணு தான் ஒரு கார்பன் இருந்தாலே எனக்கு இன் கேஸ் 2 இருக்கலாம் இது அல்லது 3 இருக்கலாம் எக்ஸெட்ரா எப்படி வேணாலும் இருக்கும். அது வந்து அசைக்ளிக். ஓகேவா? சரி இப்ப cyclic compounds there are three types. because cyclic compounds வந்து இந்த cyclic hydrocarbon வந்து மொத்தம் வந்து 3 types எடுத்துக்கிறோம். ஒன்னு alkane, another one is the alkene, another one is the alkyne. ஓகேவா? சோ இது very very important. சோ இப்ப alkane அப்படினா என்ன அப்படினா சோ நம்ம அதாவது அதோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா எழுதிருக்கேன் CnH2n+2. ஓகே CnH2n+2 அப்படிங்கிறது வந்து ஹைட்ரோகார்பன்ல அல்கேனுடைய ஜெனரலான ஒரு மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஜெனரலான ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்குன்னா CnH2n+2. அது அல்கீன் அப்படினா CnH2n. அது அல்கைன் அப்படினா CnH2n-2. அதாவது அல்கேன் அப்படிங்க பாத்துக்கோ. அல்கேனா +2 அல்கைனா -2. அல்கீனுக்கு அந்த 2ங்கிறது வரக்கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ அப்போ வந்து acyclic compounds there are 3 types. One is the alkane, another one is the alkene, another one is the alkyne. ஓகேவா? சோ இப்போ alkane அப்படினா CnH2n+2. alkyne அப்படினா
CnH2n minus 2. அல்கீன் அப்படின்னா CnH2n. ஓகேவா? சரி, இப்ப இந்த இது என்ன சார்? அல்கேன் அப்படின்னா இப்ப அல்கேன் ஏன் அப்படின்னால கார்பன் நம்பர், அதாவது பாண்ட் நம்பர் 1 அப்படின்னு. அப்ப கார்பனுக்கு மிடில்ல ஒன்லி சிங்கிள் பாண்ட் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அத அல்கேன் அப்படிங்கிறது. அப்ப கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு மிடில்ல டபுள் பாண்ட் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அத அல்கீன் அப்படின்னு சொல்றோம். அதே கார்பன் ட்ரிபிள் பாண்ட் பிளஸ் இருந்துச்சுன்னா அத அல்கைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, so alkene. So carbon single bond is called as alkane. Carbon double bond is called as alkene. Carbon triple bond is called alkyne. Okay, so similar cyclic compounds. Cyclic compounds அப்படினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், minimum number of carbon எவ்வளவு இருக்கும்? 3 ல இருந்து தான் இருக்கும். அப்ப 3 4 5 6 எப்படி வேணாலும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. சோ அப்ப கார்பனுக்கும் இப்ப பாருங்க, இந்த கார்பன் இத எடுத்துட்டு அப்படின்னா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னா 3 கார்பன்ஸ். ஓகேவா? அப்ப இந்த காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா 3 கார்பன் இருக்கு. அப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அல்கேன். இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் சைக்ளோ அல்கேன் பாக்குறேன். அந்த சைக்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளையம் அப்படின்னு தமிழ் சொல்றோம். அப்போ வளையமா இருக்கணும், கார்பன் மொத்தமா ஜாயின் பண்ணி கட்டிக்கணும், ரிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சைக்ளோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அல்கேன் அப்படிங்கிறது வந்து 3 கார்பனோ 4 கார்பன் எத்தனை கார்பன் இருக்கணும், ஆனா கார்பனுக்கு இடையில என்ன இருக்கணும், ஒரே ஒரு பிணைப்பால், சோ சிங்கிள் பாண்ட் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கார்பன் சிங்கிள் பாண்ட், சோ அப்ப சைக்ளோ அல்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபேன். ஓகே, சைக்ளோ 3 கார்பன் இருக்கனால ப்ரோபேன். சோ இப்போ இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதே ஒன்ஸ் இப்படி நான் சொல்லிடுறேன். இப்ப அல்கேன் அதுல மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், மானன், டெக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு 10 வரைக்கும் நீ மினிமம் ஒரு 6 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதாவது ஒரு காம்பவுண்ட்ல ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கணும், சிங்கிள் பாண்டால் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மீத்தேன். அதே கார்பன் இப்ப நான் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், டபுள் பாண்டுக்கு போகல, அல்கேனை மட்டும் சொல்றேன். சோ அல்கேன் அப்படின்னாலே சிங்கிள் பாண்ட் இருக்கும், எந்த இடத்துலயுமே டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. சோ அப்ப கார்பன், அதாவது ஒரு கார்பன் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது அல்கேன்ல மீத்தேன். அதே அடுத்தது 2 கார்பன் இருந்துச்சுன்னா அல்கேன்ல ஈத்தேன். ஓகேவா? இப்ப அல்கேன் அப்படிங்கிறது வந்து டாப் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த அல்கேன்ல ஒவ்வொரு பேரையும் சொல்றேன். இப்ப பாய்ஸ் அப்படிங்கிறது அல்கேன் அப்படின்னு, அதுல மீத்தேன் ஈத்தேன் ஒரு அருண், பிரசாத், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப மீத்தேன் அப்படிங்கிறது அந்த நேம நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். சோ மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு அருண் அல்லது பிரசாத் அல்லது ரவிக்குமார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்றோம். அதெல்லாமே மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், அதாவது பென்டேன் வந்து ஹெக்சேன் 6 கார்பன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அப்போ வந்து காம்பவுண்ட்ல ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது மீத்தேன். இதை நேம் சொல்லிட்டோம்னு அர்த்தம், பேரை வச்சு சொல்றோம். அதே 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈத்தேன், 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோபேன், 4 காம்பவுண்ட்ஸ் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டேன், 5 இருந்தா பென்டேன், 6 இருந்தா ஹெக்சேன். இது வரைக்கும் மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அல்கேன் அப்படிங்கிறது பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப மொத்தமா சரியா? இப்ப இந்த மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்ன பண்ணலாம், ஒரே பேர்ல அல்கேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப அதுல மீத்தேன், ஈத்தேன் அந்த பையன் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அல்கேன். அந்த பையன் யார் இருக்கா, சோ ஒரு பேரை நாம சொல்லணும் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு ரவி அப்படின்னு ஒருத்தர் தான் அப்படின்னா அந்த ரவிக்கு மீத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? சோ அப்ப மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் 6 கார்பன் தெரிஞ்சு வச்சுக்கோ. இது எல்லாமே அல்கேன். ஓகேவா? சோ அப்ப அல்கேன் ஏன்னு முடியும். மீத்தேன் ஏ, ஈத்தேன் ஏ, ப்ரோபேன் ஏ, எல்லாமே நம்ம ஏன்னு தான் முடியும். ஓகே, அதனால தெரியும். அதே மாதிரி அல்கீன் ஈ, அப்ப மீத்தீன் சொல்லலாமா, சொல்ல வேண்டாம், அது மெத்திலீன்ல போகும், அது வேண்டாம் விட்டு. அப்ப கார்பன் டபுள் பாண்ட், அப்ப மினிமம் 2 கார்பன்ல இருந்து தான் வந்து அல்கீனுக்கும் அல்கைனுக்கும் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, அப்ப கார்பனுக்கு இடையில டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ வரணும் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் நம்பர் ஆஃப் கார்பன் 2. ஓகேவா? சோ அப்ப அல்கீனுக்கு 2, அல்கைனுக்கும் 2. ஓகே, இப்ப கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட்,
அப்ப அது அல்கீன். அப்ப 2 கார்பன், அங்க ஈத்தேன் சொன்னேன், இங்க ஈத்தீன் சொல்றோம். மூணு கார்பன் இருக்கு. இப்ப 3 இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் டபுள் பாண்ட் போட்டுக்கோ. இங்கேயும் போட்டுறாது. இங்க போட்டா இங்க போடணும், இங்க போட்டா இங்க போடணும். ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கார்பன் கிடையாது டபுள் பாண்ட். அப்ப ப்ரோபீன். அதே மாதிரி 4 கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. பியூட்டீன், பென்டீன், ஹெக்ஸீன், கெப்டீன், ஆக்டீன், நானின், டெக்கின் அப்படின்னு சொல்றோம். சோ நீ 6 வரைக்கும் தெரிஞ்சுக்க போதும். 2 to 6 வரைக்கும் மட்டும். சோ 2 இருக்கு அப்படின்னா ஈத்தீன், 3 ப்ரோபீன், 4 பியூட்டீன், 5 பென்டீன், 6 ஹெக்ஸீன். அதே மாதிரி அல்கைன், ஐன், அப்ப ஈதைன், ப்ரோபைன், பியூடைன், பென்டைன், ஹெக்சைன். அப்ப அந்த ஐன் வரும். சோ அதே மாதிரி இந்த சைக்ளிக் காம்பவுண்ட். ஏன்னா இதுலயும் ஒரு அல்கைன் இருக்கு, அல்கைன் இருக்கு. பட் சைக்ளோ வந்து இன்வர்ட் ஆயிருக்கு. இங்க இது அல்கைன். அப்ப இது அல்கீன், இது அல்கைன். அவ்வளவுதான். சோ இதனுடைய ஜென்ரலான மாலிகுலர் ஃபார்முலாவும் சொல்லலாம். பாத்துக்கோங்க. CnH2n இங்க சொன்ன பாருங்க, அல்கீனுக்கு CnH2n சொல்லியா, அதே சிமிலர் மாலிகுலர் ஃபார்முலா தான் அல்கேன். பட் சைக்ளோ அல்கீன். சைக்ளோ அல்கேனுக்கு CnH2n, சைக்ளோ அல்கீனுக்கு CnH2n மைனஸ். இங்க பாருங்க, இது வந்துச்சு. இதுல இருந்து அப்படியே இத விட்டுட்டு இது அது இதர வந்து ரெண்ட வச்சுக்கோ, அது முடிஞ்சு வச்சுக்கோ. சோ அப்ப CnH2n இங்க அல்கீனுக்கு சொன்ன, இங்க சைக்ளோ அல்கேனுக்கு சொல்றோம். அடுத்து CnH2n-2 இங்க அல்கைனுக்கு சொன்ன, இங்க வந்து சைக்ளோ அல்கீனுக்கு சொல்றோம். அடுத்து ரெண்டு இன்னொரு சேர்த்து போடுறப்ப CnH2n-4 அது வந்து சைக்ளோ அல்கைன். அதோட ஜெனரல் மார்க்கிங் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்ப அல்கேன்னா என்ன, அல்கீன்னா என்ன, அல்கைன்னா என்ன, சைக்ளோ அல்கைன்னா என்ன, சைக்ளோ அல்கீன்னா என்ன, சைக்ளோ அல்கைன்னா என்ன. ரைட். இப்ப எந்த அது சைக்ளோ இருக்கு இல்ல அதை விட்டு அடுத்து பாருங்க. இப்ப எங்க எல்லாம் கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ வருதா, அப்ப அல்கீன் அல்கைன், சைக்ளோ அல்கைன். இதுக்கெல்லாம் இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். என்ன சொல்றோம் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அப்ப அந்த டபுள் பாண்ட் வராதது அல்கேனும் சைக்ளோ அல்கேன மட்டும் சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்னா சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிளியரா? சோ இதுதான் வந்து ஜெனரலான பேசிக் ஹைட்ரோகார்பன். இதுக்கு அப்புறம் தான் நாம லெசன் பண்ண போறோம். ஓகே, தேங்க் யூ. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்த அல்கைனை பேஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த அல்கைன்ல ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றேன், அல்கைன்க்கு மீத்தேன், ப்ரோபேன். இப்ப மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன். இது வரைக்கும் நான் எழுதிட்டேன். ஓகேவா? ரைட். ஹெக்சேன் வரைக்கும் எழுதிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மீத்தேன் அப்படின்னா கார்பன் 1 இருக்கணும், ஈத்தேன் அப்படின்னா கார்பன் 2 இருக்கணும், ப்ரோபேன் அப்படின்னா கார்பன் 3 இருக்கணும், 3 கார்பன் இருக்கணும், பியூட்டேன் அப்படின்னா கார்பன் 4 கார்பன் இருக்கணும், பென்டேன் அப்படின்னா கார்பன் 5 இருக்கணும், ஹெக்சேன் அப்படின்னா கார்பன் 6 இருக்கணும். சரியா? இப்ப நம்ம ஹைட்ரோகார்பனை பத்தி தான் பார்க்கிறோம். அதுக்கு எதை பார்க்கிறோம், அல்கேனை பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம் அப்படின்னா அல்கேனை பார்க்கிறோம். ஓகேவா? சரி. இப்ப இந்த அல்கேன்ல இப்ப ஒரு கார்பன் மீத்தேன். அப்ப ஹைட்ரோகார்பன் கார்பன் போட்டுறோம், ஹைட்ரஜனை போட்டுறோம். கார்பனை சுத்தி பாண்ட் வேலன்ஸ் 4. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணு, 4 ஹைட்ரஜன் போடு. அடுத்து இதை எப்படி போடுற, இந்த கார்பனை சுத்தி பாரு ஒரு பாண்ட் இருக்கு. அப்ப இங்க ஒரு கட்சி, இங்க ஒரு கட்சி, இங்க ஒரு கட்சி, அப்ப 3 கட்சி. அடுத்து இதுக்கு 1 இருக்கு. அப்ப ஒரு கட்சி, இங்க ஒரு கட்சி, இங்க ஒரு கட்சி.
மொத்தம் 3 கட்சி. அப்ப இதை எப்படி எழுதலாம்? CH4. இதை எப்படி எழுதலாம்? CH3 CH3 இந்த மாதிரி எழுதலாம். இங்க இப்ப இதை எப்படி எழுதுவேன்? இப்போ ஒன்று இருக்கு, இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன். சோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. இப்ப இது தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன். இப்ப அப்படியே போட போகலாம். இந்த கார்பன்ஸ்க்கு ஒரு பாண்ட் இருக்கு, அப்ப எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? 3 வேணும். இந்த கார்பன்ஸ்க்கு 2 பாண்ட் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? 2 வேணும். அடுத்த லாஸ்ட் கார்பன் ஒரு பாண்ட் இருக்கு, அப்ப 3 ஹைட்ரஜன் போடு. அதே மாதிரி பாருங்க, இதுக்கு H3 H2 H2 H3. இப்ப இதை எப்படி எழுதலாம்? H3 H2 H2 ஒன்னு ரெண்டு இருக்கு, மறுபடியும் H2 ஒன்னு தான் இருக்கு, அப்ப H3. சோ ரிமைனிங் அடுத்து பாருங்க, CH3 CH2 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 லாஸ்ட் அப்புறம் CH3 வரும். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இத விட்டு இதுக்கு வா, 2 CH3 இருக்கு. அடுத்து பாரு 2 CH3 இடையில ஒரு CH2 அடிஷனல். அடுத்து பாரு 2 CH2 அடிஷனல். அடுத்து பாரு 3 CH2 அடிஷனல். அடுத்து பாரு 4 CH2 அடிஷனல். அப்ப அந்த CH2ங்கிறது பேர் என்னன்னா மெத்திலீன் அப்படினு சொல்றோம். அப்ப அடிஷனல் மெத்திலீன் குரூப் இன்கிரீசஸ். ஓகேவா? சோ அப்ப போக மெத்திலீன் குரூப் என்ன ஆயிட்டே இருக்குது? அடிஷன் ஆயிட்டே இருக்குது. சோ அப்ப இந்த காம்பவுண்ட் எகைன் ஒரு இந்த 2 கார்பன் மட்டும் போட பாருங்க. CH3 ஓகேவா? சரி, இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 2 இருக்கா? C2. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? H6. இப்படி எழுதலாம். அப்ப இதெல்லாம் என்ன வரும்? C3 H எத்தனை வரும்? 8 வரும். அடுத்தது C3 H எத்தனை வரும்? 10 வரும். அடுத்தது இது எத்தனை வரும்? C4 H12 வரும். கம்பெனி 3 5 5 10 இங்க 2 ஓகே 12. அடுத்து பாருங்க C5 ஒரு நிமிஷம், C2 6 C3 H8 C4 சரி, ஏன்னா 1 2 3 4 கார்பன். C4 H10. அடுத்து வந்து C5 H12. அடுத்து C6 H14 வரும். பாருங்க 3 5 7 9 11 3 16 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப மொத்தமா வந்து இதுல பாருங்க, ஒவ்வொண்ணா பாருங்க, கார்பன் C2 H6 ஒரு கார்பன் அடிஷன் ஆகுது, ஹைட்ரஜன் எத்தனை அடிஷன் ஆகுது? 2. இதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கார்பன் அடிஷன் ஆகுது, ஹைட்ரஜன் 2. அப்ப ஒவ்வொருலயும் பார்த்தா அப்படின்னா கார்பன் 1 இன்கிரீசஸ் ஆகுது, ஹைட்ரஜன் 2 இன்கிரீசஸ் ஆகுது. அப்படி இன்கிரீசஸ் ஆகும் மாதிரி தான் எழுதிருக்கோம். சோ அப்ப ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன். ஓகேவா? இப்படி எழுதலாம். சரி, இப்போ இத இன்னொரு வித்தியாசமா எப்படி எழுதுறோம் அப்படின்னா, வேற கோட் மட்டும் போடுற மாதிரி பாருங்க. இப்ப 2 கார்பன் இருக்கா? இங்க பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த எண்ணில ஒரு கார்பன், இந்த எண்ணில ஒரு கார்பன் இருக்கு. இப்போ இதுல மொத்தம் 3 கார்பன் இருக்கா? பாருங்க, 1 2 3 கார்பன். இப்போ இதுல 4 இருக்கு பாருங்க, 1 2 3 4. இப்போ இத பாருங்க, 1 2 3 4 5. 1 2 3 4 5. அப்ப இத எழுதுங்க, 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இப்ப இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த எண்டும் சரி பெண்டும் சரி, எண்டு பெண்டு ரெண்டுலயுமே வந்து கார்பன் இருக்கிறதா அர்த்தம். இது இப்படி எழுதலாம், இத எழுதலாம், இத அப்படி எழுதலாம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த எண்டுல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. அப்ப இடையில ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் இந்த இடத்துல இப்படி போட்டாத அப்படின்னா சொல்லி சுத்தமாய் போயிடும், அது அல்கீன் போயிடும். இப்ப நம்ம அல்கீன் போகல, இப்ப அல்கேன் மட்டும்தான் பார்த்துட்டு வரும். சோ அப்ப கார்பன் இடையில சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் வரணும். சோ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், சோ ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன்.
ஓகேவா? இது எல்லாமே உங்களோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ன்றது புக் பிரசன்டேஷன்ல நான் உங்களுக்கு சொல்வேன் பாருங்க. ஓகேவா? சரி, இங்க பாருங்க 3 கார்பன். இங்க ஒரு கார்பன், இது எண்டு இடையில ஒரு பெண்ட், அதுவும் ஒரு கார்பன். சரியா? ஸோ எண்டோ பெண்டோ எல்லாமே என்ன இருக்குன்னு அர்த்தம்? கார்பன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ புக் பிரசன்டேஷன்ல அப்படியே பாருங்க. பாருங்க, இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ரோ கார்பன்ல உனக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே உனக்கு வந்து எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஹைட்ரோ கார்பன் வந்து அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டோம். அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அரீன் அப்படின்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டபுள் பாண்ட் இருந்தாலே அது அன்சேச்சுரேட்டட் தான். பென்சீன் அப்படிங்கிறதுல கண்டிப்பா டபுள் பாண்டுக்கு 1க்கு 3 இடத்துல இருக்குது. ஸோ அப்போ வந்து இது அன்சேச்சுரேட்டட் தான். அதே அலிஃபேட்டிக் எடுத்தீங்கன்னா சைக்கிளிக் அசைக்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. அசைக்ளிக் அப்படின்னா ரிங் இல்லாதது, சைக்கிளிக் அப்படின்னா ரிங்கோட இருக்கிறது. இப்ப அசைக்ளிக் பார்த்தீங்கன்னா அல்கீன். சைக்கிளிக் எடுத்தாலும் அதே அல்கீன் தான், பட் எல்லாத்துக்கும் முன்னாடி சைக்கிளோடு போட்டுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அல்கீன்ல மட்டும் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அன்சேச்சுரேட்டட் போட்டுக்கணும். அதே மாதிரி சைக்கிளிக்லயும் பாத்தீங்கன்னாலும் சைக்கிளோ அல்கைன்ல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அன்சேச்சுரேட்டட் போட்டுக்கணும். ஆனா இது வந்து சேச்சுரேட்டட் சைக்ளோ அல்கேன் அண்ட் அல்கேன் இது ரெண்டுமே வந்து சேச்சுரேட்டட். அப்ப கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்தா சேச்சுரேட்டட். இப்போ நம்ம இங்க பாத்துக்கிறது எல்லாமே என்னது? சேச்சுரேட்டட் மட்டும்தான். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுவும் நம்ம அசைக்ளிக் மட்டும் தான் பாத்துக்கிறோம், சைக்ளிக் பார்க்கல. ரைட். இப்போ இந்த அல்கேன் உடைய ஜென்ரலான ஒரு மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா CnH2n+2. இது ஒரு 1 மார்க் क्वेश्चंसல கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு, பாத்துக்கோங்க. ஓகேவா? என்னென்ன இருக்கு அப்படின்னா மீத்தேன், ஈத்தேன், புரோபேன். பாருங்க இங்க எழுதிக்க பாருங்க. CH4 ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கணும்னா அழைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு அல்கேனு. பாருங்க C2H6 பாருங்க, C2H6 இருக்கு. அடுத்து C3H8 இருக்குது. அடுத்து C4H10 இருக்குது. அடுத்து C5H12 இருக்குது. ஓகேவா? ஒரு 5 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இது எல்லாமே ஒன் ஆஃப் த அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா பெயரிடும் முறை பார்ப்போம். நாமன்கிளேச்சர்னா பெயரிடும் முறை, ஐசோமெரிசம் அப்படின்னா மாற்றியம் அப்படின்றோம். ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னா காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ஐசோமெரிசம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐசோமெரிசத்துக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ ஒரே ஒரு கார்பன் CH4 மீத்தேன். ஸோ மாலிகுலர் இதுக்கு பேரு மாலிகுலர் ஃபார்முலா, இதுக்கு பேரு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அப்ப இங்க கொடுத்துருக்க பாருங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா. அப்ப இது என்ன அப்படின்னா கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகேவா? சோ கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அத பாத்துக்கோங்க. அடுத்து இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாண்ட் லைன் ஃபார்முலா. இதுக்கு பேர் சோ இது வந்து கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா, இது வந்து பாண்ட் லைன் ஃபார்முலா. ஓகேவா? இந்த மூணையும் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, மீத்தேனை மட்டும் மாலிகுலர் ஃபார்முலாவும் கண்டென்ஸ்டு ஃபார்முலாவும் சிமிலரா தான் இருக்கும். CH4 தான். ஈத்தேனை பிரிச்சிடலாம். ஓகேவா? CH3 பாண்ட் CH3, இது ரெண்டையும் கூட்டி எழுதிங்கன்னா இது வந்துடும். அதே மாதிரி ஒரு CH2 இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா C3H8 அப்படிங்கிறது ப்ரோபேன். இது ஒற்றோன்னு நிறுத்திருக்காங்க. வேணும்னா நீ என்ன பண்ணலாம், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் எல்லாத்தையுமே இப்போ நம்ம எழுதிக்கிறது எல்லாத்தையுமே கூட எழுதி காட்டலாம், முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை கொடுத்து பாண்ட் லைன் ஃபார்முலாவும் அதனுடைய ஐயூபிக் நேம் என்ன, காமன் நேம் என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஒண்ணுல C4H10 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்கோம் மாலிகுலர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் C4H10 அப்படிங்கிற ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துறோம். இதை வச்சுட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுது அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 4. இந்த மாதிரி கொடுக்கும், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணு, ஹைட்ரஜனோட பேலன்ஸ் பண்ணு. 1, அப்ப இங்க 3 வேணும், H3. இத பார்த்தா 1 2 H2 வேணும். இத பார்த்தா 1 2 H2 வேணும். 1 தான் இருக்கு, H3. அப்ப CH3
PH2 CH2 CH3 இப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சரி சார், இத மட்டும் தான் எழுத முடியுமா அப்படின்னா, ஏன்னா 4 கார்பன் இருக்கு. இங்க பாருங்க, இப்படி எழுதலாம் பாருங்க. 4 கார்பன் இப்படி எழுதணும் அப்படின்னா, இப்ப இந்த கார்பன் பாருங்க 1 தான் இருக்கு CH3. இந்த கார்பன் பாருங்க 1 2 3 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு H மட்டும் தான் போடணும். இப்ப இத பாரு H3, இத பாரு 1 இருக்கு H3 முடிஞ்சு போச்சு. இப்ப பாண்ட் லைன் ஃபார்முலா, இதை எப்படி பாண்ட் லைன் ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா 1 2 3 4 முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இதுக்கு எப்படி பாண்ட் லைன் ஃபார்முலா எழுதலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா எழுதுறோம் 1 2 3 கார்பன், இந்த நடு கார்பன்ல ஒரு கார்பன் இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாண்ட் லைன் ஃபார்முலா அப்படிங்க. சரி, இப்போ இதனுடைய பேர் எப்படி சார் வைக்கலாம் அப்படின்னா, இப்ப பாருங்க இது வந்து 4 கார்பன் இருக்கு. சோ அப்ப 4 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரைட் செயின், மொத்தம் 3 கார்பன் இருக்கு. சோ ப்ரோபேன். அப்ப இது என்னவா மாறுது அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் குரூப்பா மாறும். இங்க இருந்து எடுத்தா 2வது கார்பன், இங்க இருந்து எடுத்தா 2வது கார்பன். சோ 2வது கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு, 2 மெத்தில் ப்ரோபேன், 2 மெத்தில் ப்ரோபேன். இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐயூபேன். என்ன அப்படின்னா ஐயூபேன். இப்ப காமன் நேம் எப்படி சார் பண்ணலாம்? சரி, இதே பியூட்டேன் தான், இதுவும் பியூட்டேன் தான், இதுலயும் மொத்தம் 4 கார்பன் பியூட்டேன் தான். சோ இப்ப ரெண்டுமே பியூட்டேன் தான் எழுத போறோம். ஓகேவா? இது ஸ்ட்ரைட் செயினா இருக்கிறதுனால n பியூட்டேன், இது பிரான்ச்சா இருக்கிறதுனால ஐசோ அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ இது வந்து ஐசோ பியூட்டேன், இது வந்து n பியூட்டேன். இது என்ன அப்படின்னா காமன் நேம். அது என்ன அப்படின்னா காமன் நேம். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா இப்ப இத வச்சு சொல்லலாம், நம்ம ஐசோமெரிசம் சொல்லலாம். C4H10O அப்படிங்கிறது ஒரு மாலிகுலர் ஃபார்முலா. அப்ப சேம் மாலிகுலர் ஃபார்முலா, பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர். பாருங்க, இது வந்து பியூட்டேனா இருக்கு, 2 மெத்தில் ப்ரோபேனா இருக்கு. ஓகேவா? n பியூட்டேனா இருக்கு, ஐசோபியூட்டேனா இருக்கு. அப்ப நேம் டிஃபரண்ட் ஆகுது அப்படினாலே ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? டிஃபரண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அப்ப காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதுல எடுத்தனாலும் கார்பன் 4H10 தான், இதுல எடுத்தாலும் கார்பன் 4H10 தான். அப்ப மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்குது, ஆனா இதோட அமைப்பு எப்படி இருக்குது? வேறுபட்டு அமைஞ்சிருக்குது. சோ அதான் வந்து ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இந்த சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை போடுறது அப்படிங்கறத ஐடியாவை மெத்தட்ல கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது, பாத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐயூபேட் நேம் ஃபார் பிரான்ச்டு அல்கேன்ஸ். இப்போ ஒரு அல்கேன் கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எப்படி வந்து ஐயூபேட் நேம் வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 2-3 காம்பவுண்ட்ஸ் எழுதி போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அதே 5 கார்பன். ஸோ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே 5 இங்கே 2 கார்பன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 காம்பவுண்ட் பாருங்க, நல்லா பாருங்க. இந்த 3 காம்பவுண்ட் நான் எழுதிக்கிறேன் பாருங்க. இப்போ இது அதை பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? டெர்மினல் இருக்கு, கண்டிப்பா ஒரு பாண்ட் தான் இருக்கும், 3 H. இது பாருங்க 1 2 3 இருக்கு, அப்போ 1 H போட்டுக்கோ. இது ஒரு பாண்ட் தான் இருக்கு, 3 போட்டுக்கோ. இத பாருங்க 2 இருக்கு, கவுண்ட் பண்ணியே போடு H2. இப்போ இந்த கார்பன் பாருங்க 1 2 3 இருக்கு, அப்போ 1 H போடு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் தான் இருக்கு, 3 H போடு. அப்ப இங்க ஒரு பாண்ட் இருக்கு, 3 H போடு. இப்போ இத பாருங்க ஒரு பாண்ட் H3, 1 2 ஸ்டாப் H2. இதுல பாருங்க 1 2 3 4 வந்துச்சு, 4மே வந்துச்சு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? ஹைட்ரஜன் போடக்கூடாது. இப்போ மேல பாருங்க 1 தான் இருக்கு H3, கீழே 1 தான் இருக்குது H3, இங்க 1 2 இருக்கு H2, இங்க 1 தான் இருக்கு H2. எல்லாத்தையுமே நாம போட்டோம். இப்போ இதுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் தி ஃபர்ஸ்ட் லாங் செயின். ஓகேவா? லாங் செயினை முதல்ல நீ செலக்ட் பண்ணிக்கணும். இது ரூல் நம்பர் 1. இதெல்லாம் புக்ல தீ பட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீ லாங் செயினை சூஸ் பண்ணிட்ட. ரைட். நெக்ஸ்ட் சூஸ் பண்ண இப்போ ஒண்ணு இல்ல, இந்த கார்பனை நான் 1வது கார்பன் சொல்றேன், இது 2வது கார்பன் சொல்றேன்.
இது மூணாவது கார்பன், இது நாலாவது கார்பன், இது 5. ஏன் சார் கீழே போலாமா? 1 2 3 மூணோட முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க என்ன அது 4 and 5 ன்னு இருக்குது. அப்ப லாங் செயின் அதுதான், அத நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இங்க இருந்து எடுத்தாலும் இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5. ரெண்டு டைரக்ஷன்ல நம்பரை சின்னதா உனக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுதிக்கணும். ரைட். இப்ப 5 கார்பன் கொடுத்திருக்கோம். அல்கைன்ல பென்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதை முடிஞ்சு போச்சு. பென்டேன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த நம்பர் கொடுத்துருக்க பாத்தியா, லாங் செயினை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே தனியா நிக்கிறதுக்கு பேர் என்ன? சப்ஸ்டிட்யூட் குரூப், பதிலீடு தொகுதின்னு சொல்லுவோம். இந்த பதிலீடு தொகுதி அதாவது CH4 னா மீத்தேன், மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு மெத்தில். Alkyl means என்னது? One hydrogen atom are replaced from alkyl is called as alkyl. Alkyl ஒரு ஹெச்சில் இல்லனா அதுக்கு பேர் என்னது? alkyl. மீத்தேன்ல ஒரு ஹெச்சில் இல்லனா மெத்தில், ஈத்தேன்ல ஒரு ஹெச்சில் இல்லனா எத்தில், ப்ரோபைல் ஒரு ஹெச்சில் இல்லனா ப்ரோபைல். சோ இங்க பாரு ஒரு கார்பன். சோ மீத்தேன்ல ஒரு ஹெச்சில் இருக்குது. அது CH3 மெத்தில். இந்த மெத்தில் அப்படிங்கிற ஒரு குரூப், இது பேர் என்ன அப்படினா மெத்தில். அது பேர் என்னது? மெத்தில். இப்போ இந்த மெத்தில் குரூப்பை இங்க இருந்து எடுத்து அப்படினா இத நான் என்ன சொல்றேன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் சொல்றேன். இப்போ லெஃப்ட் டு ரைட் எடுத்தீனா 1 2 3 4வது கார்பன் வரும். அதே ரைட் டு லெஃப்ட் எடுத்தீனா இரண்டாவது கார்பன் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் லாங் செயினை சூஸ் பண்ணிட்டேன். இரண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படினா எந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணா இந்த சப்ஸ்டிட்யூட் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகக்கூடிய கார்பனுடைய நம்பர் ஆனது லோயர் நம்பரா வருதோ அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணணும். இங்க இருந்து 4 இங்க இருந்து 2 அப்ப கண்டிப்பா எதை சூஸ் பண்ணனும்? ரைட் டு லெஃப்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணனும். அப்ப கண்டிப்பா மேல இருக்கிற நம்பருக்கு வேலை இல்ல. அப்ப இரண்டாவது கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கிறதுனால அத ரெண்ட முன்னாடி போட்டு மொத்தமா சேர்த்து படிச்சோம் முடிஞ்சு போச்சு. 2 மெத்தில் பென்டேன் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஆஃப் யூனிட் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ இத பாருங்க. லாங் செயின் சூஸ் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். இங்க போனா 3, இங்க போனா 3, ஆனா அதுக்கு அப்புறம் போகுது. அப்ப கண்டிப்பா இது 4, இது சப்ஸ்டிட்யூட் குரூப்பா போகுதுன்னு அர்த்தம். இங்க போனா 5, இங்க போனாலும் 5. சிமிலர் சேம் நம்பரா வந்துச்சு. அப்ப நீ என்ன பண்ணிக்க, பேசாம கன்ஃபியூஷன் ஆகாம இதை நீ சூஸ் பண்ணிக்கோ லாங் செயினா. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன். செலக்ட் பண்ணாத எத்தனை கார்பன்? 5 கார்பன். அப்ப 5 கார்பன்னா பென்டேன். பென்டேன் முடிச்சிட்டேன். ரைட். இப்ப வேற அங்க வந்து சப்ஸ்டிட்யூட் குரூப் 1, ஆனா இந்த சப்ஸ்டிட்யூட் குரூப் 2 இருக்குது பாருங்க. இப்ப இந்த டைரக்ஷன்ல பார்த்தா இரண்டாவது கார்பன் சப்ஸ்டிட்யூட் குரூப் இருக்குது, ஃபோர்த் கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் குரூப். இதே இந்த டைரக்ஷன்ல எடுத்தீங்கனாலும் இது 1 2 3 4 5. அப்ப கண்டிப்பா செகண்ட் அண்ட் ஃபோர்த். இங்க இருந்து போனாலும் 2,4 தான், இங்க இருந்து வந்தாலும் 2,4 தான். அப்படி வந்துட்டா நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இரண்டாவது கார்பனையும் நாலாவது கார்பனையும் என்ன இருக்குது? மெத்தில் குரூப் இருக்குது. என்ன இருக்குது? மெத்தில் குரூப் இருக்குது. இங்க நம்பர் 1 வந்தா மெத்தில், ஆனா 2 வந்துச்சுன்னா டைமின். 2 நம்பர் அது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். 2,4 ஆகலாம், 2,3 ஆகலாம், 2, எதுவா இருக்கட்டும் அது கலந்து. ஆனா கண்டிப்பா நம்பர்ஸ் வந்து 2 நம்பர், 2ங்கிற ஒரு நம்பர், 4ங்கிற ஒரு நம்பர், மொத்தம் 2 நம்பர்ஸ் வந்துச்சு. 2 டைம்ஸ் மெத்தில் வந்ததுனால டைமெத்தில் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? மொத்தமா சேர்த்து சொல்றேன்னா 2,4 டைமெத்தில் பென்டேன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் இப்போ இத பாருங்க. இத நான் ஒண்ணா காட்டணும் எடுத்துக்கலாம். இது 2, இது 3. இப்படி எடுத்தீனா இது 4, இப்படி எடுத்தீனா இது 4, இப்படி எடுத்தீனா இது 4. ஆனா 4 அப்புறம் மறுபடியும் ஒன்னு வந்துருச்சு. அப்ப இது 5வது கார்பன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங் செயின் சூஸ் பண்ணிட்டேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3வது கார்பன்ல மெத்தில் ரெண்டுமே மெத்தில் இருக்கு. இங்க இருந்தா 1 2 3. அப்ப அந்த பக்கம் வந்தாலும் லெஃப்ட் டு ரைட் எடுத்தாலும் தேர்ட் தான், ரைட் டு லெஃப்ட் எடுத்தாலும் என்னது? தேர்ட் தான். அப்ப நீ ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப தேர்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, தேர்ட் கார்பன்ல மெத்தில். இங்க வந்து 2 and 4 இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 3யும் 3யுமே இருக்கு. அப்ப 3,3 ஒரே நம்பர் வந்தா 3,3. இத கொஞ்சம் டிஃபரண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? 1 டேஷ் 3,3 டேஷ் அப்படின்னு போடுறேன். 3,3 டேஷ். சப்போஸ் 3,3 கொடுத்தாலும் கரெக்ட்டா தப்பு கிடையாது. 3,3 டேஷ். 2 மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப டைமெத்தில். இப்ப செலக்ட் பண்ண ஒரு 5 கார்பன், சோ பென்டேன்.
3,3 டேஷ் டைமெத்தில் பென்டேன். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த காம்பவுண்ட் நீ என்ன பண்ணணும், பேரு எழுத கத்துக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஐயூபேக். ஓகேவா? ஸோ இதான் உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து உனக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றுலையுமே. ஸோ எல்லாமே இப்போ பார்த்துக்கோங்க. 182லேருந்து 183 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. ஹவு டு ட்ரா ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா ஃபார் கிவன் ஐயூபேக். இதைத்தான் இப்போ நான் சொன்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், லாங் செயினை செலக்ட் பண்ணும். அப்போ வந்து கார்பன் நம்பர் 1 2 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது ரூல்ஸ் என்ன, ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சப்ஸ்டிடியூட் குரூப் எந்த டைரக்ஷன்ல இருக்குது, லெஃப்ட் டு ரைட் எடுத்தா லீஸ்ட் நம்பரா, ரைட் டு லெஃப்ட் எடுத்தா லீஸ்ட் நம்பராங்கிறத பார்க்கணும். அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ கார்பன், அதாவது வெறும் கார்பனா மட்டும் போட்டிருக்கிற அப்படின்னா ஹைட்ரஜன் போட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உனக்கு ரூல்ஸ். மொத்தம் 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து கார்பன் எத்தனை கொடுத்துருக்கானோ அத்தனை கார்பன். அப்போ 1 to 5 மொத்தம் 1 2 3 4 5 கார்பனுக்கு நம்பரை கொடுத்து 5 கார்பன் போட்டுக்கோ. அதுக்கப்புறமா சப்ஸ்டிடியூட் குரூப் எத்தனாவது கார்பன்ல இருக்குன்னு போட்டுருக்கானா, அப்ப என்ன பண்ணு, 3வது கார்பன் இருக்குது 4வது கார்பன்ல 3வது கார்பன்ல ஒரு பாண்டை போட்டு ஒரு கார்பன், 4வது கார்பன்ல ஒரு பாண்டை போட்டு ஒரு கார்பன் போட்டுக்கா. அதுக்கப்புறம் 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா கார்பனையுமே பேலன்ஸ் பண்ணு. இதுதான் வந்து என்னது, ஸோ ட்ரா த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் கிவன் ஐயூபேக் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக். ஸோ அந்த பேசிக்ல நீ என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட ஐயூபேக் நேம் என்ன, காமன் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மறுபடியும் ஒன்ஸ் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட்ஸ் கண்டென்ஸ் ஒன்லி இன்வால்வ்டு ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து மொத்தம் 2 டைப்பாக பிரிக்கிறேன். ஸோ கிளாஸிஃபைட் பண்ணுறேன். ஒன்று வந்து அலிஃபேட்டிக், இன்னொன்று வந்து அரோமேட்டிக். ஸோ இப்போ அலிஃபேட்டிக் அப்படிங்கிறத வந்து சைக்ளிக்காகவும் அசைக்ளிக்காகவும் பிரிக்கிறோம். அரோமேட்டிக் அப்படிங்கிறது ஒன்லி ரிங்கில் தான் வரப்போது, அது பென்சின் மட்டும்தான், மற்ற எதையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பென்சின் தட் இஸ் அன்சேச்சுரேட்டட், பென்சின் ஈன், அப்போ அல்கீன் டபுள் பாண்ட் இருக்க போது கண்டிப்பாக அன்சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சைக்ளிக் எடுத்துட்டு அப்படின்னா அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ அப்போ அல்கேன் அப்படிங்கிறது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு, அல்கீன் அப்படிங்கிறது கார்பன் கார்பன் டபுள் பாண்டு, அல்கைன் அப்படிங்கிறது கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு, சிமிலர் டு சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன் இது எல்லாமே வந்து சைக்ளோ அல்கேனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதே மாதிரி சைக்ளோப்ரோபீன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டீன் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் சைக்ளோ அல்கீனுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ப்ரொபைன், சைக்ளோப்ரொபைன், சைக்ளோபியூட்டைன், சைக்ளோபென்டைன் இது எல்லாமே வந்து ஒன்று எக்ஸாம்பிள் ஃபார் சைக்ளோ அல்கைனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அங்கேயும் டபுள் பாண்ட் வந்து அல்கீன் அல்கீன் அல்கைன்ல இருக்கு, அப்போ அதையும் அன்சேச்சுரேட்னு சொல்றேன். அப்போ சைக்ளோ அல்கேன் அண்ட் அல்கேன் இஸ் ஒன் ஆஃப் த சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஓகேவா? அதனுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா பாருங்க. அடுத்தது ஏதாவது ஒரு காம்பவுண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எப்படி காம்பவுண்ட் நேம் வைக்கிறது, எப்படி ஐயூபேக் நேம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அதனுடைய கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் என்ன, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்ன, அது மாலிகுலர் ஃபார்முலா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ரெண்டு ஒன்று தான். அடுத்து பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் எண்டும் பெண்டும் கார்பன் இருக்கு அப்படிங்கிற ஒரு க்ளூவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஏதோ ஒரு பேரை கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ரூல்ஸ் எப்படின்னா மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, கார்பனுக்கு முதல்ல லாங் செயினை சூஸ் பண்ற, லாங் செயின் சூஸ் பண்றேன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 அப்படிங்கிறத நம்பரை கொடு. அடுத்தது என்ன பண்ண, சப்ஸ்டிடியூட் குரூப் எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பரா வருதோ அதை பேஸ் பண்ணி கொடுக்க போறேன். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா கார்பனை பேலன்ஸ் பண்ணி மொத்தமாக ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி முடிக்கிறேன். இதுதான் அதோடைய ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அல்கேனுடைய ப்ரிப்பரேஷன்ஸை பார்க்க போறோம். தேங்க்யூ.